அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. பேரறிஞர் அண்ணா செப்டம்பர் 15 இன்னைக்கு. இது அவருடைய நினைவு நாணயம். இன்று அவரது தினம். ஆகல அவர் நினைவு நாணயம் ஒன்று நான் வச்சுருக்கேன். அதை உங்களது பார்வைக்கு நான் வைக்கிறேன். இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள், பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள். தமிழ்நாட்டில் பேரறிஞர் அப்படின்னு சொன்னால் அது அண்ணா தான். வேறு யாரையும் சொல்வதற்கு இடம் இல்லை. ஒரு 5 ரூபா காயின், ஒரு 100 ரூபா காயின், இது மாதிரி இந்தியாவில் வெளியிடப்பட்ட கம்மாமரேட்டிவ் காயின்ஸ் நினைவு நாணயங்களில் தமிழில் கையெழுத்து போட்ட முதல் நாணயம் இதுதான். அண்ணாதுரை. இவருக்கு இன்ஷியல் CN அண்ணாதுரை. காஞ்சிபுரம் நடராஜ முதலியார் மகன் அண்ணாதுரை. தமிழகத்தில் முதலாக ஒரு திராவிட இயக்கத்தில் ஆட்சியில் அமரப்பட்ட முதலமைச்சர். இவருக்கு முன்பு திராவிட மாடலில் உள்ள முதலமைச்சர்கள் யாரும் கிடையாது. இவர் பிறந்தது செப்டம்பர் 15 இன்னைக்கு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கின்ற 3 வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர். அவர் இறந்தது பிப்ரவரி 3 1969. இது பெர்த் அண்ட் டயர்டு, பேர்ன் அண்ட் டயர்டு. இது அவருடைய ஹிஸ்ட்ரி கொஞ்சம். பேரறிஞர் அண்ணா வாஸ் born in தமிழ்நாடு. Tamil as it is today on the 15th September 1909. அவர் பிறந்த வருஷம். நான் எல்லா தலைவருடைய நினைவு நாணயங்களும் ஒன்று மட்டும் வச்சுருப்பேன். யாரும் கேட்டால் கொடுத்துட்டு வேறு ஒன்று வாங்கிக்கிடுவேன். ஏன்னா வாங்கக்கூடிய இடம் எனக்கு தெரியும். அண்ணாதுரை பேச்சாற்றல் மிக்கவர், எழுத்தாற்றல் மிக்கவர், சொல் வன்மை மிக்கவர். மதுரை எம்பதியிலே, அந்த அரவநாட்டிலே, அரவநாடுனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த கூடல் நகரிலே பேரறிஞர் அண்ணா ஒரு கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியில் உரையாற்றும் பொழுது, இந்த நாடு எனக்கு என்ன செய்தது என்று யாரும் எதிர்பார்க்காதீர்கள், இந்த நாட்டிற்கு நாம் என்ன செய்தோம் என்று யோசித்து பாருங்கள், அதன்படி செயல்படுங்கள் என்ற வார்த்தையை சொற்பொழிவில் பதிவு செஞ்சார். மிகவும் ஆங்கில புலமை பெற்றவர். எம்ஏ என்று 2 முறை எம்ஏ பட்டம் பெற்றவர். தமிழகத்தின் பொக்கிஷம். போற்றுவதாக இருந்தால் போற்றுங்கள், புழுதி வாரி தூற்றுவதாக இருந்தால் தூற்றுங்கள், ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் சரியென்றால் எடுத்து உரைப்பேன், எவர்வரிடம் நில்லேன் அஞ்சேன் என்ற கவிஞர் கண்ணதாசனின் வரிகளுக்கு ஏற்ப அதை பல மேடைகளில் சொற்பொழிவாற்றியவர். ஏனென்றால் இவர் மீது விமர்சன கருத்துக்களும் இருந்தன, வரவேற்பும் இருந்தன. விமர்சனத்தை விட வரவேற்பு அதிகமாக இருந்த காரணத்தினால் தமிழகத்தின் முதல்வர் பதவியை பெற முடிந்தது. அந்த விமர்சித்தவர்களுக்கு இவர் சொன்ன பதில் வாழ்த்துவதாக இருந்தால் வாழ்த்து, தூற்றுவதாக இருந்தால் தூற்று, நான் என் மனசில் என்ன சொல்லுதோ என்ன நடக்குதோ அதுபடி நான் செய்வேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு கருத்துக்கு சொந்தக்காரர். நாடக நடிகர், கதை வசனகர்த்தா, எழுத்தாளர். தென்னகத்தின் பெர்னாட் ஷா என்று வர்ணிக்கப்படக்கூடியவர். இன்றைக்கி தமிழகத்திலே ஒரு அதிகபட்சமான சிலைகள் இருக்கிறது என்றால் அது பேரறிஞர் அண்ணாவுக்கு தான். ஜாதி மத ஆச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஒரு அருமையான பேரறிஞர். அவருடைய நினைவு நாணயத்தை பற்றி அவருடைய பிறந்த நாளில் உங்களிடம் நான் பதிவு செய்வதில் பெருமைப்படுகின்றேன். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வேண்டுமென்றால் எனது பதிவுக்கு வாருங்கள். நான் இன்னும் அதை செக் செய்யவில்லை, அதாவது பரிசீலிக்கவில்லை. என்ன விலைக்கு வாங்கினேன் என்பது எனக்கு மறந்து விட்டது. ஆகையால் வேண்டுமென்றால் நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று தான் இருக்கின்றது. நான் என்ன விலைக்கு வாங்கினேன் என்பதை பார்த்துவிட்டு உங்களுக்கு நான் விலை சொல்கின்றேன். நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். வணக்கம்.